கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி அன்பர்கள் யாரையுமே சாதாரணமாக யார் மீதும் சாதாரணமா நீங்க கோவப்பட மாட்டீங்க. யாரேனும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தாலும் அதையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகத்தான் கையாளுவீங்க. அந்த அளவுக்கு பொறுமையும் அதிகப்படியான அளவுக்கு யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயமும் தெரிந்த ஒரு நபர் என்றால் இந்த கடகம் ராசி அன்பர்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் நீங்கள் யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டீங்க. ஆனாலும் ஒரு நாள் மற்றவங்க உங்களை காயப்படுத்தவோ கோபப்படுத்தவோ ஆரம்பிக்கும் பொழுது அதன் பின்னால் நீங்கள் நீண்ட நாட்களாக அடக்கி வைத்த வேதனைகள் எல்லாமே கோபமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதிற்குள்ள எவ்வளவோ பெரிய வழிகளையும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை இதுவரைக்கும் நீங்கள் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தாலும் அதை அவ்வளவு சீக்கிரத்தில் வெளிச்சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் மட்டும் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் மற்றவர்கள் உங்களிடம் நடந்து கொள்ள விதங்களை பார்த்து நீங்களே கோபப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கெடுதலாகவே நடக்கும். உங்களுடைய வாயவோ அல்லது உங்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பது, உங்களுடைய வாயை வாடகைக்கு இழுப்பது, தேவையில்லாத வார்த்தைகளை வரவைப்பது, இதனால பிரச்சனைகளை மூட்டுவது என்றெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள். இருந்தாலும் அந்த நபர்களிடமிருந்து நீங்கள் விலகி வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா மாறிவிட்டீங்க என்று தான் கூற வேண்டும். இவங்க மட்டும் என்னை விட்டு போக மாட்டாங்க என்று நம்பிய மனிதர்களை உங்களை தனியாக விட்டு சென்றார்கள். அது உங்களுடைய மனதை ஆழமாகவே கிழித்து எறிந்தது. நீங்கள் எல்லாருக்காகவும் வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்த ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய சந்தோஷத்தை தியாகம் செய்து மற்றவங்களை சந்தோஷமாக வைத்த ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஆனாலும் உங்களுக்கு சோகமான நேரங்கள் வரும் பொழுது யாரும் உங்களுக்காக இருக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. அந்த தனிமை உங்களை இரவில் அளவைத்தது. சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருந்ததை பலர் ஈகோ என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் உண்மையில் அது உங்களுடைய காயங்களை மறைக்க நீங்கள் போட்ட ஒரு மாஸ்க். யாரிடமும் பேசாமல் அமைதியாக நம்முடைய காயங்களை நம்ம மறைத்து விட வேண்டும், இருக்கக்கூடிய இடம் கூட தெரியக்கூடாது என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் அந்த விதமான சில செயல்களை நீங்க செய்தீங்க. அதையும் இந்த சமூகம் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டது. உங்கள் உண்மையான மனதை யாருமே இதுவரைக்கும் பார்க்கவில்லைங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு நிஜம். நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அன்புக்காக இயங்கக்கூடிய குழந்தை மாதிரி உங்களுடைய மனசானது இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாசத்தை பயன்படுத்தியவர்கள் ஏராளமான நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். உங்களின் ராசிநாதன் சந்திரன் என்பதால் உங்களுக்கு பிறவியிலேயே கள்ளம் கபடம் இல்லாத இலகிய பாசம் வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் வாழ்க்கைக்குள்ள சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கீங்க. இல்லாத இலகிய பாசம் உண்டு. யாராவது அன்பாக 4 வார்த்தை பேசிவிட்டால் போதும், அவங்களுக்கு உங்களின் உயிரியை நீங்க கொடுத்து விடுவீங்க. அவர்கள் நம் மீது பாசமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தவறான ஒப்பந்தைய உங்கள் மீது நீங்கள் வைத்துக்கொண்டு அந்த ஒரு மனிதருக்கு நீங்கள் உயிர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட நிச்சயமா நீங்க மாறிவிடுவீங்க. உங்களுடைய இந்த அதீத பாசத்தையும் அப்பாவித்தனத்தையும் சுற்றியுள்ள சுயநலவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கு. காரியம் முடியும் வரைக்கும் உங்களை தெய்வமாக மதித்து பழகியவர்கள் அவங்களுடைய தேவை முடிந்ததும் கறிவேப்பிலையை போல உங்களை தூக்கி எறிந்துவிட்டு உதவி செய்துவிட்டு உபத்திரத்தை வாங்கிய தவறாக உங்களின் பாசமே உங்களுக்கு வினையாகவும் மாறி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கடகம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுது. இதுவரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத சில விஷயங்கள் இந்த கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்குள்ள இப்பொழுது கைகூடி வரும். அது தொழில் தொடர்பாக இருக்கலாம் அல்லது வெளிநாடு செல்வதற்கான விதியாகவும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கலாம். எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. சர்வதேச வணிகத்தில் முயற்சியால் லாபங்கள் கிடைக்கும் ஒரு நேரம் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு நேரத்தையும் காலத்தையும் நம்ம சரியான முறையில் பயன்படுத்துவதன் மூலம் எல்லாமே நல்லதாகவே நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுமாம்.
எனவே நீங்களும் தவறாம இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணி பாருங்க. வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறி நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை உங்களை தள்ளி வைக்கும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. உடன் பிறந்தவர்கள் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்பட்டு அது இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல விதமான விஷயங்களுக்கும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். மற்றவங்களின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாக வாழ்க்கைக்குள்ள மாறுவீங்க. மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீங்க. மனதில் புதுவிதமான ஒரு தேடல்கள் பிறந்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே பாசங்கள் இப்பொழுது பலப்பட்டு அது இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களை தள்ளி வைக்கப்படும். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. 7ஆம் வீடான கலஸ்திரஸ்தானம் மற்றும் சுக்கிரனின் சுப பார்வை காரணமாக தம்பதியருக்குள் கடந்த காலத்தில் இருந்த ஈகோ பிரச்சனைகளும் 3ஆம் நபர்களால் விதைக்கப்பட்ட தேவையற்ற சந்தேகங்களும் முற்றிலுமாக நீங்கி எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. அந்த காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கணவன் மனைவிக்குள் இருவருக்கும் தங்களின் மனக்காயங்களை மறந்து பரஸ்பரம் அமர்ந்து மனம் திறந்து பேசுவதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. அந்த சூழ்நிலைகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒருவருடைய உணர்வுகளை மற்றும் ஒருவர் ஆழமாக புரிந்து கொண்டு அந்யோன்யத்துடன் வாழ தொடங்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாக மாறிவிடுவீங்க. கடந்த காலத்தில் இழந்த சந்தோஷங்களையும் படுக்கை ஏறிய அமைதியையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறி வழங்கக்கூடிய நல்ல ஒரு விஷயத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். பிரிய நினைத்த தம்பதியர்கள் கூட பெரியவங்களின் முன்னிலையில் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. எல்லாமே இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. குழந்தைகளின் அன்பு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்க ஆரம்பிக்கும். புத்திரஸ்தானமான 5ஆம் இடம் வலுவடைவதால் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து நீங்கள் கொண்டிருந்த அத்தனை கவலைகளும் பயங்களுமே நீங்க ஆரம்பிக்கும். உங்கள் பிள்ளைகளின் பிடிவாத குணம் முற்றிலுமாக மாறி உங்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் அளவற்ற அன்பையும் அக்கறையையும் காட்டக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக இருப்பார்கள். பெற்றோரின் கஷ்டங்களை உணர்ந்து கொண்டு உங்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடந்து கொள்வது உங்களுக்கு பெரும் ஒரு நிம்மதியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை பெற்று சமூகத்துல உங்களின் குடும்பத்திற்கு பெரும் ஒரு புகழை தேடி தருவாங்க. பிள்ளைகளின் பாசமும் அவங்களின் வளர்ச்சியும் உங்களுடைய இதயத்தை குளிர செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடகம் ராசி என்பர்கள் யாரையுமே சாதாரணமாக யார் மீதும் சாதாரணமா நீங்க கோவப்பட மாட்டீங்க. யாரேனும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தாலும் அதையும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகத்தான் கையாளுவீங்க. அந்த அளவுக்கு பொறுமையும் அதிகப்படியான அளவுக்கு யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயமும் தெரிந்த ஒரு நபர் என்றால் இந்த கடகம் ராசி அன்பர்களாகத்தான் வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனால் நீங்கள் யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டீங்க. ஆனாலும் ஒரு நாள் மற்றவங்க உங்களை காயப்படுத்தவோ கோபப்படுத்தவோ ஆரம்பிக்கும் பொழுது அதன் பின்னால் நீங்கள் நீண்ட நாட்களாக அடக்கி வைத்த வேதனைகள் எல்லாமே கோபமாக வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய மனதிற்குள்ள எவ்வளவு பெரிய வலிகளையும் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை இதுவரைக்கும் நீங்கள் மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்தாலும் அதை அவ்வளவு சீக்கிரத்தில் வெளிச்சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் நீங்கள் மட்டும் கிடையாது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் மற்றவர்கள் உங்களிடம் நடந்து கொள்ள விதங்களை பார்த்து நீங்களே கோபப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே கெடுதலாகவே நடக்கும். உங்களுடைய வாயவோ அல்லது உங்களுடைய தேவையில்லாத பிரச்சனைகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பது, உங்களுடைய வாயை வாடகைக்கு இழுப்பது, தேவையில்லாத வார்த்தைகளை வரவைப்பது, இதனால பிரச்சனைகளை மூட்டுவது என்றெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள் சுற்றி சுற்றி வந்தார்கள். இருந்தாலும் அந்த நபர்களிடமிருந்து நீங்கள் விலகி வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா மாறிவிட்டீங்க என்று தான் கூற வேண்டும். இவங்க மட்டும் என்னை விட்டு போக மாட்டாங்க என்று நம்பிய மனிதர்களை உங்களை தனியாக விட்டு சென்றார்கள். அது உங்களுடைய மனதை ஆழமாகவே கிழித்து எறிந்தது. நீங்கள் எல்லாருக்காகவும் வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்த ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களுடைய சந்தோஷத்தை
தியாகம் செய்து மற்றவங்களை சந்தோஷமாக வைத்த ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஆனாலும் உங்களுக்கு சோகமான நேரங்கள் வரும் பொழுது யாரும் உங்களுக்காக இருக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. அந்த தனிமை உங்களை இரவில் அள வைத்தது. சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருந்ததை பலர் ஈகோ என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் உண்மையில் அது உங்களுடைய காயங்களை மறைக்க நீங்கள் போட்ட ஒரு மாஸ்க். யாரிடமும் பேசாமல் அமைதியாக நம்முடைய காயங்களை நம்ம மறைத்து விட வேண்டும். இருக்கக்கூடிய இடம் கூட தெரியக்கூடாது என்கிற ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் அந்த விதமான சில செயல்களை நீங்க செய்தீங்க. அதையும் இந்த சமூகம் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டது. உங்கள் உண்மையான மனதை யாருமே இதுவரைக்கும் பார்க்கவில்லைங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு நிஜம். நீங்கள் வெளியில் எவ்வளவுதான் தைரியமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அன்புக்காக இயங்கக்கூடிய குழந்தை மாதிரி உங்களுடைய மனசானது இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா தெரியும் என்று நான் நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாசத்தை பயன்படுத்தியவர்கள் ஏராளமான நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். உங்களின் ராசிநாதன் சந்திரன் என்பதால் உங்களுக்கு பிறவியிலேயே கள்ளம் கபடம் இல்லாத இலகிய பாசம் வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக நீங்கள் வாழ்க்கைக்குள்ள சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கீங்க. இல்லாத இலகிய பாசம் உண்டு. யாராவது அன்பாக 4 வார்த்தை பேசிவிட்டால் போதும், அவங்களுக்கு உங்களின் உயிரையே நீங்க கொடுத்து விடுவீங்க. அவர்கள் நம் மீது பாசமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தவறான ஒப்பந்தைய உங்கள் மீது நீங்கள் வைத்துக்கொண்டு அந்த ஒரு மனிதருக்கு நீங்கள் உயிர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட நிச்சயமா நீங்க மாறிவிடுவீங்க. உங்களுடைய இந்த அதீத பாசத்தையும் அப்பாவித்தனத்தையும் சுற்றியுள்ள சுயநலவாதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கு. காரியம் முடியும் வரைக்கும் உங்களை தெய்வமாக மதித்து பழகியவர்கள் அவங்களுடைய தேவை முடிந்ததும் கறிவேப்பிலையை போல உங்களை தூக்கி எறிந்துவிட்டு உதவி செய்துவிட்டு உபத்திரத்தை வாங்கிய தவறாக உங்களின் பாசமே உங்களுக்கு வினையாகவும் மாறி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி